ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காரோட ஏசியில் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கார் உள்ள ஏரோ மார்க் போட்டிருக்கிற இந்த இண்டிகேஷனை ரீசர்க்குலேஷன் ஏர் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவதாக காருக்கு வெளியே இருந்து உள்ள ஏரோ மார்க் வர்ற மாதிரி போட்டிருக்கிற இந்த இண்டிகேஷன் ஃப்ரெஷ் ஏர் வெண்டிலேஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் எப்போ எந்த நேரத்தில் பயன்படுத்தணுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹைவேல காரில் லாங் டிரைவ் போகும்போது நமக்கு வெளிக்காற்று தான் தேவைப்படும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஃப்ரெஷ் ஏர் வெண்டிலேஷனை தான் யூஸ் பண்ணணும். அதோட இடையில சில நேரம் கார் விண்டோவை இறக்கி விட்டு ஓட்டலாம். ஆனால் மாறுதலாக இந்த ரீசர்க்குலேஷன் மோடை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ணும்போது வெளியே இருந்து காற்று உள்ளே வராமல் கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு சோர்வாக்கி தூக்கம் வர வைக்கலாம். இதனால் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைவேல பயணிக்கிறப்ப கட்டாயம் ஃப்ரெஷ் ஏர் வெண்டிலேஷனை தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கும்போது மற்ற வாகனங்களோட பொல்யூஷன் உள்ளே வராமல் தடுக்க தான் இந்த ரீசர்க்குலேஷன் மோடை பயன்படுத்துகிறாங்க. இது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வர்றதை நம்மளால் தடுக்க முடியும். அதோட சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு புழுக்கம் இல்லாமல் கூலிங்காக மெயின்டைன் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ வரக்கூடிய கார்களில் ஃப்ரெஷ் ஏர் வெண்டிலேஷன் கிடையாது. ஆனால் ஒரே பட்டன் மூலமாக ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ரீசர்க்குலேஷன் மோடை ஆன் பண்ணலாம். தேவையில்லைன்னா அதை ஆஃப் பண்ணும்போது ஃப்ரெஷ் ஏர் வெண்டிலேஷன் ஆன் ஆகிடும் நினைக்கிறேன். நான் சொன்னது சரியாக இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.